ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். காலையில் எழுந்திரிச்சாச்சு, 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இன்றைக்கி ஊர் கிளம்புறதா வேறு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடலாங்கிறதுக்காண்டி காலையில் எழுந்திரிச்சு வாசல் கூட்டி தொளிச்சு கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி நான் வாசலில் போட்ட கோலம் இதுதான். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. பூஜை ரூமில் கொஞ்சம் பூ நேற்று ஊருக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூ வாங்கி கட்டியிருந்தோம். கொஞ்சம் பூவை சாமிக்கும் போட்டுட்டு ஊதுபத்தியெல்லாம் கொளுத்தி விளக்கு ஏற்ற முடியலை. ஏன்னா நேற்று விளக்கு வைக்க மறந்துட்டேன். விளக்கு வச்சுருந்தா நீ காலைல ஏற்றிருப்பேன். சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு நாங்கள் ஊருக்கு போகிறோம், நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை நல்லபடியாக மனசார பிரார்த்தனை பண்ணியாச்சு. என்னென்னு தெரியல, இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம் ஒன்று இருந்துக்கிட்டே இருந்தது. அது என்னென்னு சொல்ல தெரில. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே கிச்சன் சைடு வந்தாச்சு. குக்கரில் ரைஸ் வச்சு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ரைஸ் போட்டு குக்கரும் வந்து மூடி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு என்னென்னு தெரியல, பாவக்காய் குழம்பு வைன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எதுவுமா பாவக்காய் குழம்பு வைக்கவா அப்படின்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, இருந்தாலும் அவர் ஆசைப்பட்டு கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காண்டி, ஏன்னா நான் 2 நாள் வரமாட்டேன் இல்லையா, பாவக்காய் குழம்புனா அவங்களுக்கு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி உடனே கொஞ்சம் கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே 1 by 1 ஃபஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகாய் அப்படி எல்லாமே 1 by 1 போட்டு எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் முதல்ல வதக்கிடணுங்க. இந்த எண்ணெயில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பாவக்காயில் உள்ள கசப்பு வந்து இருக்காதும்பாங்க. நல்லா சுருள நல்லா வதக்கி எடுத்துடணும். நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் அப்படிங்கிறதுக்காண்டி உப்பு போட்டு லெட் போட்டு மூடி வச்சுட்டேன். லேசாக 4-5 கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி வந்திருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். குக்கரும் வந்து ரைஸ் குக்கரும் வந்து விசில் வந்துகிட்டே இருந்தது. சரி அப்போ அதே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அதே ஆஃப் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் நான் குழம்பு மிளகாத்தூள் புளியும் கொஞ்சம் கரைச்சி வச்சாச்சு. குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கணும். எண்ணெயில் வந்து மசாலா வதக்கிறப்போ அந்த மசாலா வாடை வந்து அவ்வளோவா இருக்காது, குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. தண்ணி விட்டு இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்து இந்த பாவக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக தான் நம்ம வந்து புளி கரைசல் ஊற்ற போகிறோம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் களி வேறு நான் கிண்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் தூரம் போகிறோம், வெந்தயக்களி கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியில் வெயில் பயங்கரமாக வெயில் அடிக்கிங்க, அதனால் கொஞ்சம் வெந்தயக்களி கிண்டுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் வெந்தயக்களியும் கிண்டிட்டு இருந்தேன். இந்த சைடில் அடுப்பில் இதையும் பார்த்துருந்தேன். குக்கரை தூக்கி நம்ம டைனிங் டேபிளில் வச்சாச்சு. குழம்பு வந்து நல்லா வெந்து நல்லா சுண்டி வரும். பாவக்காய் குழம்பு தயவு செஞ்சு தண்ணியாக வைக்காதீங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வெந்நி போட சொன்னாங்க, அவங்களுக்கும் ஒரு அடுப்பில் வெந்நி போட்டாச்சு. இன்றைக்கி நான் வாக்கிங் எங்கேயுமே போகல. காலையில் எந்திரிச்ச உடனே 6 மணிக்கெலாம் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குழம்பு நல்லா வெந்து நல்லா சுண்டி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலையும் கொஞ்சம் ஊற்றியாச்சு. அதை ஊற்றிட்டு பாவக்காய் குழம்புல கொஞ்சோண்டு ஒரு கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்களே, 1 இன்ச்சு அந்த வெல்லம் போட்டிங்க அப்படின்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கசப்புங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சரின்னு சொல்லி நம்ம அதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. ரைஸ் குக்கரும் தூக்கி டைனிங் டேபிளில் வச்சாச்சு. பாவக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயக்களியுமே கிண்டி வந்து இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு கொஞ்சம் கூட்டு புடலங்காய் போட்டு பருப்பு கூட்டு வைப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு, சீரகம், பெருங்காயம், அப்புறம் சோம்பு, கொஞ்சம் சின்ன சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் 2ஐயும் போட்டு அதை தான் சோம்புன்னு சொல்லுவாங்க போட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய், தக்காளி, பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் பூண்டு, இவ்வளோண்டு இஞ்சி துண்டு எல்லாத்தையுமே வச்சுருந்தேன். அதெல்லாம் ஒன்றா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கணுங்கிறதுக்காண்டி இங்கிட்டு வந்து பார்த்துட்டு அது என்னென்னா அடியில் லேசாக பிடிச்சிருச்சு. சரி பிடிச்சது மட்டும் தண்ணியை எடுத்து வச்சுட்டு மேலே உள்ளதை பார்த்தேன் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருந்தது. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுண்டை வத்தல் வறுத்து வச்சுருன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் சுண்டை வத்தல் வறுத்து வச்சாச்சு. அந்த வறுத்து அந்த எண்ணெயிலையும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், வத்தல், கருவேப்பிலை எல்லாம் போட்டு இந்த சொரக்காய் கூட்டுருக்கலையே அதுலேயும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேலை அடுப்பு வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அவள் எந்திரிச்சோடனே 2 தோசை சுட்டு நைட்டு வச்ச தக்காளி சட்னி கொஞ்சம் இருக்குது, பத்தாது கொஞ்சம் இட்லி பொடி வச்சு கொடுத்து நானும் சாப்பிட்டு போயிட்டோம். அவ்வளோதான் நம்மளோட வேலை வந்து இன்றைக்கி வந்து அதோட முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நாங்கள் அங்கே எங்கள் அம்மா ஊருக்கு திருவிழாவுக்கு போகிறோம். அதனால் சரியாக என்னோடய வீடியோலாம் ஒரு 2 days வந்து அவ்வளோ வராது. திருப்பி வந்து சாட்டர்டே நைட்டு வந்துடுவேன். சண்டே மார்னிங் வந்து நான் திருப்பி வீடியோ போடுவேன். இதுதான் இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் நான் காலையில் சமைச்ச பிரேக்ஃபாஸ்ட்டு. ஊருக்கு கிளம்புறதுனால கடை இன்றைக்கி வாக்கிங் போகாமலே சமைச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.